ஹாய் கைஸ், வெல்கம் டு கோடில். லாஸ்ட் வீடியோல நம்ம வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்றத டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீடியோலயே HTMLனா என்ன, CSSனா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, அதாவது அ ஒரு அனாட்டமி வைஸா வந்து பார்த்தோம். எப்படி வந்து HTML ஒர்க் ஆகுது, அதே மாரி வந்து ஜாவாஸ்கிரிப்ட், CSS ஒர்க். இந்த வீடியோல இருந்து ப்ராப்பரா HTML சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் இன்னைக்கு வந்து எழுத ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால வந்து மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாரி வந்து சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாரி வந்து வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கமெண்ட்ல நீங்க கேளுங்க. ஸோ முதல்ல HTML. HTMLனா என்ன? HTMLனா புரோகிராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்அப் லாங்குவேஜ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அ வெப் டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா, கன்டென்ட் என்னென்ன இருக்கோ அத வந்து டெஸ்கிரைப் பண்ணுவாரு. அதாவது எந்தெந்த கன்டென்ட் எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத டெஸ்கிரைப் பண்ணுவாரு. ஸோ வந்து HTMLன்றது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் கிடையாது. அத வந்து முதல்ல வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான். அதே மாரி இதுல வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னா லைக் பேராகிராஃப்ஸு, அதே மாரி லிங்க்ஸு, ஹெட்டிங்ஸு, இமேஜஸு, வீடியோஸு. ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு வெப்சைட்ல பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எலிமெண்ட்டா தான் எதுக்குள்ள இருக்கும்? HTMLக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க எலிமெண்ட்ஸ வந்து கம்பைன் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்ட ப்ரௌசர் அதாவது க்ரோம் ப்ரௌசரா இருக்கட்டும், அதே மாரி வந்து அ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதே மாரி மத்த ப்ரௌசர்ஸ் எல்லாமே என்னன்னா, ஐடென்டிஃபை பண்ணும். இங்க குடுக்கக்கூடிய அந்த அ HTML கோட வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணும்னா, அத வந்து இப்ப வெப்சைட்டா வந்து என்ன செய்யும்? கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து HTMLோட ஓவரால் ஒரு டெஃபினிஷன் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. போக போக வந்து அ நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிகலா பண்ணும்போது, நெறைய விஷயத்த வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஸோ வந்து என்னன்னா, மெயினா வந்து HTML வந்து புரோகிராமிங் லாங்குவேஜ் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்றத வந்து எப்பவுமே மைண்ட்ல வந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி வொர்க் வந்து ஈஸியா வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் HTMLோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு எலிமெண்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTMLல ஒரு எலிமெண்ட் அப்படின்றது ஒரு ஓப்பனிங் டேக், ஒரு குளோசிங் டேக் 2மே சேர்ந்து தான் இருக்கும். சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து குளோசிங் டேக் இருக்காது. அது வந்து நம்ம வரம்போது பார்ப்போம். பட் ஓவராலா வந்து வரக்கூடிய எல்லா டேக்ஸையும் ஓப்பனிங் டேக் மற்றும் குளோசிங் டேக் வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் இருக்கும். அதே மாரி அதுக்கு நடுவுல குடுக்கக்கூடிய கன்டென்ட் தான் நம்ம வந்து டிஸ்ப்ளே ஆகப்போகும். எதுல? வெப்சைட்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த ஓப்பனிங் டேக் மற்றும் குளோசிங் டேக் இருக்குல்ல. ஸோ அத வச்சு எப்படி வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம் இருக்கக்கூடிய கன்டென்ட்ட. அதத்தான் வந்து ஓவராலா ஒரு எலிமெண்ட்டா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்ப இந்த எலிமெண்ட்டா இருக்கட்டும், இந்த எலிமெண்ட் இருக்கும். அது மாதிரி மத்த எலிமெண்ட்ஸ் லைக் இமேஜா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும். இதெல்லாம் இப்போ நம்ம வெப்சைட்ல பார்க்கணும்னா கோட் பண்ணணும். கோட் பண்ணாம வந்து செய்ய முடியாது. யாராவது ஏதாவது பண்ணி வச்சா தானே அத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்ப நம்ம பண்ணா தான் தெரியும். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து கோட் பண்றதுக்கு சில வந்து எடிட்டர்ஸ் வந்து தேவை. கோட் எடிட்டர்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த மாரி வந்து அ ஜ லைக் வெப் ப்ரோகிராமிங்க்கு வந்து ஸ்பெஷலைஸ்டா எதுவுமே தேவையில்ல. லைக் நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நோட்பேட். அத வச்சே வந்து நம்ம ஈஸியா கோட் எழுதலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. பட் என்னன்னா, நீங்க நோட்பேட்ல எழுதும்போது ஒவ்வொன்னும் வந்து நீங்களே வந்து டைப் பண்ண வேண்டியதா இருக்கும். லைக் HTML அப்படின்ட்டு போடுறதா இருக்கட்டும், டேக்கா இருக்கட்டும். அதே மாரி அத க்ளோசிங் டேக்க க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி எல்லா விஷயமும் வந்து என்ன செய்யணும், நீங்க மேனுவலா பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து மேனுவலா பண்றது வந்து ரொம்பவே அ ஓல்டர் ஃபேஷன். அது மட்டும் இல்லாம, அதுக்கு எல்லா சின்டாக்ஸும் நீங்க ஞாபகம் வச்சுட்டுருக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு நிலைமை வந்து இப்போதைக்கு தேவையில்ல. ஏன்னா, நமக்கு வந்து ஆன்லைன்ல வந்து நெறைய டைப் ஆஃப் எடிட்டர்ஸ் இருக்கு. லைக் நான் யூசுவலா யூஸ் பண்றது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்டின்ட்டு இருக்கும். ஸோ நீங்க VS கோடுன்னு கூட டைப் பண்ணலாம். நீங்க VS கோடுன்னு டைப் பண்ணி சர்ச்ல பார்த்தீங்கன்னா, முதல்லயே வரும். ஸோ இந்த முதல் ஆப்ஷனையும் நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷன வந்து என்ன செய்யுங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நே எந்த ஒரு சிஸ்டமோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து இதில டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைக் விண்டோஸுக்கா, அதே மாரி லினக்ஸ்க்கா, மேக்கா. ஸோ இது வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு தேவையில்ல. நீங்க வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியா. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன, விஎஸ் கோட் அப்படின்னு நீங்க அடிச்சாலும் வந்துடும். அதே மாரி வந்து
ஒரு ப்ராஜெக்ட்டோட ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நீங்க போய் ஓப்பன் பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து ஓப்பன் வித் கோடுன்னு இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து நீங்க நெறைய வேஸ்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றேன்றத வரக்கூடிய ஐ மீன் வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இதே வீடியோலயும் இப்ப எப்ப வந்து இப்ப நான் கோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும் அது. இப்ப வந்து நான் சொன்ன மாரி என்னன்னா, ஒரு வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. எங்க வேணா கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்க்டாப்லயே டெமோ ப்ராஜெக்ட் அப்டின்ற ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப அத கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், இந்த இடத்துல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கோட் அப்டின்னு குடுத்தேன்னா, அது வந்து என்ன பண்ணும்? எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட வந்து ஓப்பன் பண்ணி குடுத்துடும். ஸோ இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இத வந்து நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. இத தவிர மத்த கோட் எடிட்டர்ஸும் நெறைய இருக்கு. லைக் சப்ளைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தபடி இன்னும் நெறைய இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு எது விருப்பமோ அதுல வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவுமே நீங்க இதுல தான் பண்ணணும் அப்டின்ற மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இப்ப நீங்க வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ப்ரௌசர். அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா, எப்படி வந்து ஒரு HTML ஃபைல கிரியேட் பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு நியூ ஃபைல வந்து கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம், நான் இதோட பேர் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். index.html. நீங்க இந்த HTML அடிச்ச உடனே உங்களுக்கு பாருங்க, சைட்லயே உங்களுக்கு அந்த 2 பிராக்கெட் வந்து தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அந்த 2 பிராக்கெட்டுக்கான அர்த்தம் என்னன்னா, இது HTML ஃபைல் தான் அப்படின்றது நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து இந்த எடிட்டர்ல வந்து காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், மெயினான இவ HTML கோட் அப்படின்னா, சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். ஸோ இந்த இந்த மாரி இதுக்கப்புறம் தான் இது வரணும். இதுக்கப்புறம் தான் இது வரணும் அப்படின்ட்டு. எப்படின்னா, இப்ப ஜஸ்ட் வந்து நான் இங்க வந்து HTML அப்படின்னு அடிச்சேன்னா, இதுல பாருங்க HTML5 இருக்கு. நான் ஜஸ்ட் வந்து என்டர் அடிச்சேன்னா, இது வந்து ப்ரீ டிஃபைன்டா எனக்கு கோடு குடுக்குது. எது? VS கோடு குடுக்குது. ஸோ இதனால தான் வந்து VS கோட வந்து யூஸ் பண்ண சொன்னேன். இது இல்லாமலும் நீங்க வந்து கோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் வந்து என்னன்னு சொல்றேன். பட்டு நீங்க என்னன்னா, VS கோடையோ இல்ல வேற ஒரு கோட் எடிட்டர் IDEs யூஸ் பண்ணும்போது என்ன இருக்கும்னா, நீங்க ப்ரீ டிஃபைன்டா நெறைய கோட வந்து அ ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துக்கலாம். அதிலேருந்து அதுவே ஜெனரேட் பண்ணி குடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்ப நீங்க இந்த ஃபைல பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? முதல்ல வந்து டாக் டைப் HTML அப்படின்னு இருக்கு. அதே மாரி அதுக்கப்புறம் என்ன இருக்கு? HTML லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு. அதே மாரி ஹெட் இருக்கு. அப்புறம் பாடி இருக்கு. அதுக்கப்புறம் HTML இருக்கு. ஸோ இதுக்குள்ள நெறைய கன்டென்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெட்டா வந்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது இல்லனாலும் வந்து நீங்க என்ன செய்யலாம்? உங்க வெப்சைட்ட வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்? நீங்க ரன் பண்ணலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ இப்ப வந்து அ இது இது வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் பண்ண கோடு. நம்ம வந்து மேனுவலாவே டைப் பண்ணுவோம். மேனுவலா டைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்னென்ன இது இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் கோட் இருக்கு அப்படின்றது புரியும். இப்போ முதல்ல வந்து எப்பவுமே என்னன்னா, டாக் டைப்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த டாக் டைப்ன்றது என்னன்னா, அந்த HTML5 அப்படின்றத வந்து ப்ரௌசர்ஸ்க்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக வந்து இந்த டாக் டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டாக் டைப்ல முதல்ல வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அதாவது இந்த அ நீங்க கீபோர்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல வந்து அ இதா இருக்கும். அதோட நம்பர் 1ல வந்து மேல இருக்கும். ஸோ நீங்க ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி பண்ணாலும் ஒ நம்பர் 1 அழுத்துனாலும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, இத வந்து குடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து HTML டேக்க வந்து ஓப்பன் பண்றீங்க. HTML டேக் தான் எல்லாத்துக்குமே பேரன்ட்டான டேப். இந்த டேப் இதுக்குள்ள தான் உங்களுடைய மொத்த அந்த வெப் பேஜுமே வரப்போகுது. ஸோ இந்த HTML டேக் வந்து முதல்ல வந்து ஓப்பனிங் டேக் குடுக்கணும். அதே மாரி குளோசிங் டேக் குடுக்குறீங்க. குளோசிங் டேக், ஓப்பனிங் டேக் என்னன்னா, குளோசிங் டேக்கும், ஓப்பனிங் டேக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, குளோசிங் டேக்ல வந்து ஸ்லாஷ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாஷ வச்சு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எது வந்து ஓப்பனிங் டேக், அதே மாரி வந்து எது வந்து குளோசிங் டேக் அப்டின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க HTML அப்டின்னு குடுத்ததுக்கப்புறம், லைக் யூசுவலா அம் ஒரு மனுஷனையே நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கலாம். மனுஷனுக்கு முதல்ல ஹெட் தான் வந்து டாப்ல இருக்கும். ஸோ வந்து அதுக்கேத்த மாரி நீங்க என்ன பண்ணலாம், ஹெட்டுன்றத வந்து குடுக்கலாம். குடுத்ததுக்கப்புறம், அதுக்குள்ள வந்து ஹெட்டுக்குள்ள நெறைய விஷயங்கள் போட வேண்டியது வரும். அ வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இப்போதைக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது டைட்டில் மட்டும் தான். ஸோ இந்த டைட்டில் வந்து நான் இப்ப எக்ஸாம்பிள் இந்த டைட்டிலுக்கு என்ன குடுக்குறேன்னா, டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்னு குடுக்கலாம். டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு நான் வந்து டைப் பண்றேன். பண்ணதுக்கப்புறம், இத வந்து என்ன பண்றேன்னா, சேவ் பண்றேன். இதுல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ஆட்டோ சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க ஃபைல கிளிக் பண்ணிட்டு, ஆட்டோ சேவ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். ஸோ நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஃபைல் வந்து சேவ் பண்ண வேண்டிய கஷ்டம் வந்து உங்களுக்கு தேவையில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணி கொடுக்கும். ஸோ இப்ப இந்த ஹெட் வந்து டெமோ வந்து பண்ணியாச்சு.
ஸோ இப்பவே இந்த ஃபைல வந்து நான் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து இதுல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒண்ணு குடுத்துருக்கேன். என்னன்னா, லைவ் சர்வர் அப்டின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் பாருங்க நான் பண்ணியிருக்கேன். ஸோ இத இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, லைவ் டைம்ல வந்து உங்களுக்கு என்ன இங்க நீங்க டைப் பண்றீங்களோ, அது வந்து உங்க ப்ரௌசர்ல வந்து காமிக்கும். எப்டின்றத நான் இப்ப வந்து காமிக்கிறேன். நீங்க பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஸோ இப்ப நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் லைவ் சர்வர் இருக்கு. அதாவது நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் அதே மாரி ஸ்டாப் வித் லைவ் சர்வர் இருக்கு. இப்ப நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர்ன்னு குடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இப்ப நான் குடுத்துட்டேன். குடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் ஆகும் அது. என்ன இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம அது ஓப்பன் ஆகுற வரைக்கும் எப்படி எப்படியெல்லாம் இத ரன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பாருங்க இப்ப இது வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இத முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அங்க வந்து நான் சொல்றேன். இப்ப நீங்க நல்லா பாருங்க. நான் என்ன குடுத்தேன், டைட்டில் டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்னு குடுத்தேன். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்றது இருக்கு. நான் என்ன பண்றேன், இத வந்து ஒரு வேல பண்றேன். இத வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைட் பை சைடு உங்களுக்கு காமிக்கும்போது அது வந்து ஈஸியா புரியும். ஸோ இது போதும்னு நெனைக்கிறேன். அதே மாரி வந்து இதையும் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இத இந்த ஒரு வெப் பேஜ் பிளாங்க்கா தான் இருக்கு. பட் இத வந்து நம்ம இப்போதைக்கு இன்னும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல என்ன இருக்கு டைட்டில் வந்து டெமோ ப்ராஜெக்ட்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இந்த டைட்டில் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆவுது. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க வந்து ப்ராஜெக்ட்ன்ற இடத்துல வந்து ப்ராஜெக்ட்ஸ்ன்னு அடிச்சா, ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்ன்னு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுடும். ஸோ இதனால தான் நான் லைவ் சர்வர வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா பாடி அப்படின்ற டேக் வரும். பாடி அப்படின்றது அதோட இப்ப நம்ம இதுல பார்த்த இந்த வெப் பேஜ்ல பார்க்கக்கூடிய எல்லா கன்டென்ட்டும் இந்த பாடிக்குள்ள இருந்து தான் வரும். இப்ப இந்த பாடி நான் டேக் குடுத்ததுக்கப்புறம் எம்ப்டியா இருக்கு. பிகாஸ் பாடிக்குள்ள எந்த டேக்கையும் நம்ம குடுக்கல. ஸோ அதனால வந்து எம்ப்டியா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னென்ன வந்து டைப் பண்ணலாம் அப்படின்னு, இன்னைக்கு HTML என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து முதல்ல HTML வந்து பார்த்தோம். HTML வந்து பேரண்ட் டேக். அத வச்சு தான் நம்ம ஒரு வெப் பேஜ வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே மாரி ஹெட் அண்ட் டைட்டில் இது 2த்தையும் இது என்னதுக்குன்னு பார்த்தேன். ஹெட்டுன்னா டைட்டில்னா ஜஸ்ட் வந்து உங்க டாப் பேஜுக்கு என்ன நேம் இருக்கோ அதத்தான் நம்ம டைட்டில்னு குடுக்கப் போறேன். அதே மாரி ஹெட்டுக்குள்ள நெறைய கன்டென்ட் வரும். அதுல டைட்டில்ன்ற ஒரு கன்டென்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாடிய பார்த்தோம். பாடிக்குள்ள என்ன இருக்கு? இப்போதைக்கு எம்ப்டி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்ப நான் ஃபில் பண்ண போறேன். ஃபில் பண்ணா வந்து நமக்கு தெரியும். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் ஒரு கன்டென்ட்ட ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து H1 டேக் அப்படின்னு குடுக்கப் போறேன். H1ன்னு குடுத்தனா, இந்த இடத்துல வந்து நடுவுல வந்து என்ன கன்டென்ட் என்னுடைய ஃபில் பண்றேனோ, அது வந்து இதுக்குள்ள நீங்க பார்க்கலாம். அதாவது பெரிய ஃபாண்ட்ல வந்து வருது. என்னன்னு சிங் இன் த ரெயின் ஐ அம் சிங் இன் த ரெயின் அதாவது வடிவேலோட டயலாக் தான். சிங் இன் த ரெயின் ஐ அம் சிங் இன் த ரெயின் அப்படின்ற தலைவர் பாடுவாரே அந்த ஒரு பாட்டு தான். ஸோ இப்ப நீங்க வந்து பார்க்கலாம் இதுல என்ன இருக்கு. நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு புரோகிராம் வந்து நீங்க எழுதிட்டீங்க. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து கிடைச்சிடுச்சு. ஸோ உங்களையே நீங்க கங்கிராச்சுலேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போதைக்கு இங்க வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களையே நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து H1 டேக் அப்டின்னா, ஹெட்டர் டேக் அப்டின்னு சொல்லுவோம். இது வந்து டோட்டலா 6 டைப்ஸ் வரும். என்னன்னா H1, H2, H3, H4, H5, H6 அப்டின்ற 6 டேக் வந்து வரும். இப்ப இது எப்டின்னு அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்டின்றத நான் காமிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு டேக்கும் சைஸ் வேரியன்ட்டா டிஃபரெண்ட்டா வரும். இப்ப நான் பார்க்குறேன். பாருங்க H2ன்னு போட்டு அதுக்குள்ள வந்து போடுறேன். அது என்னன்னு வருதுன்னு பாருங்க. மேல இருக்கிற டேக்க விட கீழ இருக்கிறது என்ன ஆவுது? சின்னசா வருது. அதே மாரி வந்து H3ன்னு அடிக்கிறேன். அதே மாரி வந்து H4 அடிக்கலாம். H4 அதே மாரி வந்து H5 அண்ட் அட் லாஸ்ட் வந்து H6. இப்ப நீங்க பார்க்கலாம். இதுல வந்து 6 டிஃபரெண்ட் டைப்பான சைஸ்ல வந்து இது வருது. இது ஃபுல் பேஜ்ல வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சைஸஸ்ல வந்து இது வந்து வருது. சைஸ் வேரியன்ட்ஸ் வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் இருக்கு. இது வந்து இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு வெப் பேஜ் நீங்க ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் டைரக்ட்டாவே ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்ணலாம். லைக் டெமோ ப்ராஜெக்ட் அப்டின்ட்டு அதுக்குள்ளேயும் பார்க்கலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். நானும் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஓகேவா? ஸோ டெமோ ப்ராஜெக்ட் அப்டின்னு குடுக்குறேன். அப்டின்னு குடுத்ததுக்கப்புறம், நம்ம அதுக்குள்ளேயே போய் பார்த்தா
என்ன வருதுன்னு பார்க்கலாம். இத நீங்க பாருங்க. இங்க டெமோ ப்ராஜெக்ட்ன்ற ஒரு பெரிய ஃபாண்ட் இருக்கு. அதே மாரி வந்து இங்க பார்த்தீங்கன்னா, டெமோ ஆஃப் டெமோ அப்டின்ற ஒரு சைஸு. ஸோ இந்த ஒரு ஹெட்டருக்கும், இந்த ஒரு ஹெட்டருக்கும் டிஃபரன்ஸஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாரி மல்டிபிள் டிஃபரன்ஸஸ வந்து காமிக்கிறதுக்கும், அதே மாரி வந்து ஒரு வெப்சைட்ல வந்து மல்டிபிள் சைஸஸ் வந்து நம்ம காமிக்கணும்னா, அதுக்கு தான் இந்த ஹெட்டர் டேக் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இத வந்து சிஎஸ்எஸ் வச்சு இப்போதைக்கு நெறைய ஸ்டைலிங்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது H1 டேக் அதாவது இந்த H1 டேக் வந்து ஐ மீன் ஹெடர் டேக் வந்து H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு. H1 வந்து ரொம்பவே பெரிய சைஸ். அதே மாரி H6 வந்து ரொம்பவே சின்ன சைஸ். ஸோ என்ன மேல இருந்து கீழ தான் போகுது. என்னன்னா சைஸ் பெருசுலருந்து கம்மியாவுதே தவிர, கம்மியிலருந்து பெருசு இல்ல. ஸோ இந்த விஷயத்த நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். பிகாஸ் நீங்க H1 போட வேண்டிய இடத்துல H6ன்னு போட்டீங்கன்னா, உங்க ஃபாண்ட் வந்து இவ்ளோ சின்னசாயிடும். அப்புறம் நீங்க வந்து நீங்க நெனைக்கிற மாரி அந்த வெப்சைட் வந்து வராது. ஸோ அதே மாரி வந்து அதுக்கப்புறம் இன்னொரு டேக் வந்து பார்த்துடலாம். பி டேக் அப்படின்னு சொல்லுவோம். பின்னா பேராகிராஃப். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல என்ன இருக்கும்னா, இப்ப இது வந்து நம்ம பார்த்தோம். ஒரு ஹெட்டர் வந்து அப்படியே வருது. ஸோ நெக்ஸ்ட் லைனா வந்து வந்துட்டுருக்கு. நான் ஒவ்வொரு ஹெட்டர் குடுக்கும்போதும். அதே மாரி ஒரு பேராகிராஃப்ப வந்து நான் இப்ப குடுக்கணும்னா, அதுக்கு என்ன பண்ணுவேன், பி டேக் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த பி டேக்ல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, நம்ம வடிவேலுடைய இன்னொரு டயலாக் வந்து குடுக்கலான்ட்டு இருக்கேன். என்னன்னா, இந் இந்த டயலாக் தான். இப்போதைக்கு அதுல வரும். வந்ததுக்கப்புறம் பாருங்க. புரிஞ்சிருக்கும். பில்டப் பண்றோமோ, பீலா விடுறோமோ அது முக்கியம் இல்ல. ஆனா, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே ஒத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசூக்கா பண்ணணும்டா. அந்த மாரி இப்போதைக்கு இந்த ஒரு பேராகிராஃப் டேக்க நான் குடுத்துருக்கேன். ஸோ, இப்ப இதுக்கும் நீங்களே டிஃபரன்ஸ் பார்த்திருப்பீங்க. இது வந்து நெக்ஸ்ட் லைன்ல வருது. பட் வந்து ஒவ்வொரு டேகுக்கும் டிஃபரன்ஸஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு பேராகிராஃப்பா குடுக்கணும் அப்டின்னா, லைக் இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த வெப்சைட்லயும் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பேராகிராஃப் இருந்துச்சு. ஏதாவது ஒரு லைக் டெமோ ப்ராஜெக்ட்லயே மறுபடியும் போனா என்ன வருதுன்னு பார்க்கலாம். JetBrains இது வந்து ஒரு நிமிஷம். பாருங்க. இப்போதைக்கு இது லோட் ஆவுது. லோட் ஆகுற வரைக்கும் நம்ம அதிலேயே பார்க்கலாம். ஸோ என்னன்னா, இப்ப இதில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேராகிராஃப்பும் இண்டிவிஜுவலா இருக்கு. ஸோ இந்த பேராகிராஃப்ஸ நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இந்த பி டேக்க வச்சு தான். அதே மாரி இங்க டெமோ ப்ராஜெக்ட்ன்னு ஒரு பெருசா பார்க்குறீங்க. ஸோ இது வந்து நீங்க ஹெடர் டேக்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்றீங்க. ஸோ இப்ப இந்த ஃபாண்ட் அதே மாரி ஸ்டைலு இதெல்லாம் வந்து வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு ஹெடர் டேக்கையும், இந்த ஒரு ஹெடர் டேக்கையும் பாருங்க. சைஸ் டிஃபரன்ஸஸ் வந்து நெறைய இருக்கு. இப்ப நான் இத சின்னசு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த டெமோ ப்ராஜெக்ட்ன்றதும், கிரியேட் எ டெமோ ப்ராஜெக்ட்ன்றதும் ஒரே சைஸ்ல இல்ல. ஸோ இதோட சைஸ் வந்து வேற இருக்கு. அதே மாரி வந்து நம்ம கிரியேட் எ டெமோ ப்ராஜெக்ட் வந்து வேற மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மல்டிபிள் சைஸஸ் வந்து நம்ம பார்த்தோம். 6 H1லேருந்து H6 வரைக்கும். ஸோ இந்த மாரி அ மல்டிபிள் சைஸ் ஆஃப் என்ன செய்யலாம் நீங்க, ஹெட்டிங்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இதுல இன்னைக்கு வந்து நான் மெயினா வந்து என்ன பார்த்தோம்னா, HTMLனா என்னன்னு பார்த்தோம். HTMLனா ஒரு மார்க்கப் லாங்குவேஜ். அதே மாரி வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில டாக்ஸ வந்து பார்த்தோம். ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் நெறைய வந்து டெக்ஸ்ட் டைப் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. இது வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளான உண்டான டாக்ஸ் தான். ஸோ ஒரு டெக்ஸ்ட்ட வந்து எப்படி வந்து நம்ம பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதத்த தான் நம்ம பார்த்தோம். ஸோ இத தவிர இன்னும் நெறைய விதமான டைப்ஸ் வந்து இருக்கு. லைக் லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட்லயே வ நம்பரிங் போட்டு வரும். அதே மாரி புல்லட்டின்ஸ் போட்டு வரும். ஸோ இந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் நீங்க டெக்ஸ்ட்ட வந்து ஒவ்வொரு வெப்சைட்லயும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அ அப்படின்ற விஷயத்த வந்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காம வந்து என்ன செய்யுங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாரி வந்து வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லென்த்தா போதோ, இல்ல ஷார்ட்டா வேணும், இல்ல இன்னும் பெருசா வேணும் அப்படின்னா, நீங்க அதே மாரி வந்து அத கூட சொல்லலாம். அதே மாரி ஒரு ப்ராஜெக்ட் வைஸா வந்து பண்ணிட்டு போலாம். ஜஸ்ட் வந்து அப்படியே சொல்லாம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டயே பில்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. ஸோ அதுக்கேத்த மாரியும் வந்து வேணா வீடியோஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, அதனால வந்து மறக்காம வந்து இந்த எஃபோர்ட்ஸ்க்கு வந்து நீங்க பண்ணக்கூடிய அ ரிப்ளை அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு லைக் அதே மாரி வந்து ஒரு சப்ஸ்கிரைப் தான். ஸோ, வந்து அத நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே மாரி வந்து டெக்ல வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா, வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ கைஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம்.